சார், நம்ம தலைப்பே வந்து விஜய் எம்ஜிஆராக முடியுமா என்ற தலைப்பை கொடுத்துருக்கோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்து அரசியல் வரலாற்றில் வந்து இந்த மூன்று எழுத்துக்கள் வந்து எப்பயும் மிகப்பெரிய வலிமையாக இருக்குது. திமுக, எம்ஜிஆர், இப்போ விஜய்ன்னு வேற வந்திருக்கு. தாவேகா விஜய் அப்படின்றது வந்து ஒரு பெருசாக பேசப்படுது. ஒரு இளைஞர் பட்டாளம் அது பெருசாக வருது. அதான் மாஸ் க்ரௌடு, எங்கே போனாலும் மாஸ் க்ரௌட். அது கூட்டி வந்த கூட்டமாக தானாக வந்த கூட்டமாக எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் க்ரௌடு காண்பிக்கப்படுகிறது. ஊடக வெளிச்சம் அதீதமாக இருக்கிறது. முன்பு எப்போதும் இல்லாமல் எந்த தலைவருக்கும் கிடைக்காத அளவுக்கு அதீத வெளிச்சம். நடிகர் என்ற பிம்பம் இருந்தாலும் ஒரு வெளிச்சம் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு புதுமுகத்துக்கு இவ்வளவு வெளிச்சம் என்பது இதுவரை தமிழக அரசியலில் அண்மை கால வரலாற்றில் காணாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். விஜய் எம்ஜிஆராக முடியுமா? உங்கள் பதில். ஏறக்குறைய அந்த பாதையில் தான் சார் அவர் வந்துட்டு. நான் வந்து இன்னும் சொல்ல போனால் ஐயா எம்ஜிஆரே பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஐயா எம்ஜிஆர் வந்து நான் இனிமேல் திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன், இனிமேல் எனக்கு அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை வந்து அவர் ரொம்ப தெளிவாக எடுக்கலை. இப்போ 1972 அக்டோபர் 10ஆம் தேதி 18ஆம் தேதி வந்து அவர் 10ஆம் தேதி அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட போது அவர் தனக்கு நெருக்கமாக இருந்தவர்களிடம் வருத்தப்பட்டிருக்கார். எனக்கு இப்போ சினிமாவா அரசியலா, என்ன இப்படி திடீர்னு கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டதாக அவருக்கு நெருக்கமானவர்கள், அதாவது அன்றைக்கி சத்யா ஸ்டுடியோவில் இருந்தப்போ அவர் வருத்தப்பட்டதாக எழுதியிருக்காங்க. அதற்கு பிறகு ரசிகர்கள் சார்பாகவும் தொண்டர்களும் ஒரு பெரிய எழுச்சி வந்த பிறகு தான் எல்லாருக்கும் பாயாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. சார், இப்போ இவர் வந்து இந்தியாவிலேயே இதுவரைக்கும் யாரும் பண்ணாத வகையில் ஒரு கெரியர்லேருந்து நான் கிளம்புறேன், சினிமாங்கிறது வந்து சார் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள ரொம்ப சுகமான ஒரு துறை. அந்த துறையில் இன்றைக்கி ஏறக்குறைய ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கார். இப்போ அவரை விடுங்க, யார் ஒருத்தருமே ஒரு துறையில் 20 வருஷம் உழைச்சோன்னா நம்மளுடைய 50 வயதுகளில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருப்போம். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து சைன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த துறையிலேருந்து நான் கிளம்புறேன், நான் இன்னொரு துறைக்குள்ளே போகிறேன், அடுத்த 30 வருடங்கள் நான் உங்களோட தான் இருக்க போகிறேன், அதில் வெற்றி வரலாம் தோல்வி வரலாம் என்ன வேணால் வரலாம் அப்படிங்கிற அந்த முடிவே வந்து இதுவரை தமிழக அரசியல் களத்திலேயோ இந்திய திரையுலகத்திலேயோ யாருமே எடுக்காத ஒரு முடிவு. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக தான் வந்து தன்னுடைய நகர்வுகளை முன்வைக்கிறார். நமக்கு இனிமேல் சினிமா இல்லை, சினிமாவில் இன்றைக்கி ஏறக்குறைய உச்சமாக இருக்கார். அவர் படங்களினுடைய வெற்றி தோல்வி பாதிக்குங்கிற இடத்த தாண்டி போயிட்டார். அவர் வந்து அவருடைய இன்னமும் 3-4 படங்கள் தோல்வி அடைந்தால் கூட அவருக்கு ஒன்றும் மார்க்கெட்டுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வரப்போகிறது இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல கூட அவர் வந்து ரொம்ப தைரியமாக நான் சினிமா விட்டு போகிறேன்னு ஒரு ஆயிரக்கணக்கான, அதாவது ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவோடு வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி, நீங்கள் ஒரு நீண்ட தமிழக அரசியலை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கீங்க. எம்ஜிஆர் காலகட்டம் வேறு, அவர் இருந்த சமயம், அவர் அப்போது எடுத்த முடிவு எல்லாமே வேறு. தற்போது காலகட்டம் வேறு. அவர் பாயாசம் கொடுத்து அரசியலுக்கு வந்தார். இவர் பாயாசமா பாய்சரா என்று சொல்லி அரசியலுக்கு வரப்போகிறாரு. ஆனால் விஜய் வந்து ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, 200 கோடி சம்பாதிக்கும் விஜய் பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வராருன்னு ஒரு விமர்சனத்தை பொது வெளியில வைக்கிறாங்க. அதாவது பொது ஜனங்கள் வைக்கிறாங்க. அதாவது கட்சிகள் சார்பு இல்லாம பொது ஜனங்கள். இதுவே ஒரு இப்போ வந்து அரசியல மக்கள் சேவையை யார் சார் பார்க்குறாங்கன்ற கேள்வியும் வைக்கிறாங்க. அதனால தான் கேட்குறேன், நீண்ட அரசியல் பார்வையில் பார்க்கும்போது விஜயின் இந்த நடவடிக்கை ஒரு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், நீங்கள் அப்படி அதாவது 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து அப்படி உண்மையிலேயே சினிமா வந்து அரசியல் வந்து சம்பாதிப்பதற்கான ஒரு இடமா இருக்குன்னா நம்ம அதை முதல்ல கேள்வி கேட்கணும். வெறும் சம்பாதிப்பதற்கு மட்டுமா வேணா இடமா இருக்க? இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வந்து அரசியல் வந்து இந்த காலகட்டம் ஏறக்குறைய 2001க்கு பிறகே நம்ம சொல்லலாம், கடந்த 20-25 ஆண்டுகளில் அரசியல் பணம், பொலிட்டிக்கல் மணிங்கிறது படிப்படியாக கூடிக்கொண்டே வருது. இப்போ இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய, இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே இந்த சூழல் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து 100 கோடிங்கிறதே ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு தொகையாயிருச்சு. அப்போது முதல்ல நாம் வந்து இந்த அமைப்பையே கேள்வி கேட்கணும். அவர் வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு சம்பாதிக்க தான் வராருன்னா, சம்பாதிக்கக்கூடிய இடமா அரசியல் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல கேள்வி கேட்கணும். இன்றைக்கி ஒரு மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த மாவட்டத்தில் எந்த தொழில் பண்ணுறவரையும் விட அந்த மாவட்டத்திலேருந்து மந்திரியாக இருக்கிறவர் அதிகமாக சம்பாதிக்கிறார். கவுன்சிலரே இப்போ அதிகம் சம்பாதிக்கிறார். ஆமாம், நீங்கள் இப்போ வந்து ஒரு பேராசிரியரை எடுத்துக்கோங்க, அல்லது வந்து ஒரு மருத்துவர், நான் சொல்கிறது ஒரு அரசு பேராசிரியர் இல்லை ஒரு அரசு மருத்துவர், ஒரு ஐடி இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு இன்னோவாக்கு போய் கொட்டேஷன் வாங்கட்டும்,
அவங்களுக்கு மலைப்பாக இருக்கும். ஓ, இவ்வளோ பணம் நம்ம கட்டணுமா, இவ்வளோ இஎம்ஐ கட்டணுமா, நம்மளால் இந்த இன்னோவாவை நம்மளால் வாங்க முடியுமான்னு. ஆனால் அரசியலில் ஒரு சாதாரண பொறுப்புகளுக்கு வரவங்க கூட ஒரே வருஷத்தில் ஆன் கேஷ்ன்னு சொல்லி ஒரு இன்னோவா வாங்குறாங்கன்னா அப்போ அதில் கீழே எவ்வளோ இருக்குது, மேலே எவ்வளோ போகுது. இப்போ நீங்கள் ஒரு சில மாவட்டங்களை தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க. அந்த மாவட்டத்தில் எந்த தொழில் பண்ணுறவங்களையும் விட அந்த மாவட்டத்திலேருந்து மந்திரியாக இருக்கிறவங்க அதிகமான 5 வருடத்தில் அதிகமாக. அதனால தான் இந்த கேள்வியே வருது. 200 கோடியிலிருந்து 2000 கோடிக்கு வந்துட்டாரு. இல்லை, இது முதல்ல முடிச்சிடறேன். ரெண்டாவது, இந்த திரைத்துறையில் இன்னைக்கு அவர் சம்பாதிக்கிறதுங்கிறது உண்மை. ஆனால் அரசியல் அப்படி அவர் சம்பாதிக்கணும்னா அது ரொம்ப ஹை ரிஸ்க் கேம். அந்த கேமுக்குள்ள வராருல்ல. அப்புறம் சார் இது இப்படி இருக்கு, இன்றைக்கு இவர் மாற்றுன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ இவரும் இதையே தான் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொல்றது இருக்குல்ல. அப்போ வந்து ஒரு புதுசா வர்றவரோட நோக்கத்தையே கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடும். நீங்க என்ன கேள்வி கேட்கணும், ஏன் அரசியல் இவ்வளவு தூரம் வந்து எக்கனாமி டிரைவன், மணி டிரைவனா இருக்கு சார். நம்ம ஜெயிச்சவங்களை மட்டும் பார்க்குறோம் சார். அரசியலுக்குன்னு வந்து கோடிக்கணக்கான ரூபாயை இழந்தவங்க இருக்காங்க சார். இருக்காங்க, பெரிய பட்டியல். அரசியல் ஆசையில வந்து கோடிக்கணக்கான ரூபாயை வேற ஏதோ தொழில் பண்ணி சம்பாதிச்சு ஒரு சீட்டு கிடைக்குங்கிற ஆசையில அல்லது இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாங்கிற ஆசையில இருக்காங்க சார். இப்போ நீங்க வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு டாப் லெவல்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு எவ்வளவு பணம் வேணாலும் பிரச்சனை இல்லை. கீழே இருக்கவங்க ரொம்ப தடுமாறுறாங்க சார். ஏன்னா ஒரு கூட்டம் போடு அப்படின்னா அதுக்கு ஒரு செலவு. ஒரு சின்ன லெவல்ல ஒரு சின்ன மீட்டிங் நீங்க 100 பேர் ஆர்கனைஸ் பண்ணணும்னா கூட ஒரு செலவு இருக்கு. இல்ல, அதான் சார் இப்ப கேள்வியாவே எழுப்புறேன். அதான் சார் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இந்த அமைப்பு மேல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றுன்னு வரக்கூடிய ஐயா விஜய் முன்னாடி 2 சவால் இருக்கு. ஒன்று, அவர் இதையே பின்பற்றணும்னா கூட முதல்ல இதில் ஜெயிக்கணும், அதுவே ஒரு ஹை ரிஸ்க் கேம். ரெண்டாவது, அவர் மாற்றுன்னு வருகிறவர் நிச்சயமா இதற்கு மாற்றாகத்தான் இருப்பார் நம்பணும். நாம வர்றவர் மேலேயும் இதே சாயத்தை தூக்கி போடுறது இருக்குல்ல. அது சாயம் இல்ல, இது பொதுமக்களோட ஒரு விமர்சனமா வைக்கப்படும். அதான் சார் அவர் மாற்றுன்னு சொல்லிட்டார்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மொத்த விஷயத்துக்கும் நான் மாற்றுன்னு சொல்றாரு. இந்த இருபெரும் முன்னேற்ற கழகங்கள் இந்த மண்ணை வந்து நீண்ட காலம் ஆண்டிருக்காங்க. அவங்க மேல விமர்சனங்கள் இருக்கலாம், பாராட்டுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் மாற்றாக வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு. உங்களுடைய கருத்தை நான் முழுமையா இருக்க, ஒரு மாற்றா வரேன்னு வராரு. வருபவர் வந்து ஒரு கான்கிரீட்டா திடமாக இதுதான் என் திட்டம், இந்த திட்டத்தால் நான் தமிழகத்தை மாற்றப் போகிறேன் என்று இதுவரை கிட்டத்தட்ட அவருக்கு தீவிர அரசியலுக்குள் வந்து ஒரு 6 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 6 மாத காலத்துல வந்து உறுதியா ஆச்சரியப்படுற மாதிரி இந்த திட்டத்தை சொல்றாரு, ஒரு பெரிய மாற்றத்தை சொல்றாரு, தமிழகத்தை திருப்பி போடுவாரு அப்படின்னு ஒரே ஒரு விடயத்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு விஜய். எனக்கு நீங்க 2016 தேர்தலில் நீங்க வாக்களிச்சீங்க, 2021 தேர்தலில் வாக்களிச்சீங்க, 26 தேர்தலில் வாக்களிச்சீங்க. இப்படி ஒரே ஒரு திட்டத்தை கேட்டுதான் நீங்க வாக்களிச்சீங்க. இல்ல, திட்டத்தைன்னு சொல்ல, ஒரு மாற்று அரசியலுக்கு வரப்போறோம்னு சொல்லும் பொழுது அந்த மாற்று அரசியல் என்னன்றதை வெளிப்படையா சொல்லணும். இல்ல சார், இது வந்து உங்க நோக்கம். நான் என்ன சொல்றேன், அவர் சரியா தான் போறாரு. அவர் ஒரு திரைத்துறையில இருந்து வராரு, அவருக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்கு. நீங்க ஒரு அறிவார்ந்த பத்திரிகையாளராக நீங்க இந்த கேள்வி அவர் முன்னாடி வைக்கிறீங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவர் முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா சார், அவர் திரைப்புலத்திலிருந்து வரக்கூடிய தன்னுடைய கரிஷ்மாவை பயன்படுத்துறாரு. அவர் மிக குறைவாக பேசுகிறார், அதிக கூட்டங்கள் போடுறதில்லை. இன்னும் சொல்ல போனா இப்போ முன்னெல்லாம் வந்து முன்னேற்ற கழகங்கள் என்ன பண்ணுவாங்க, தலைவர்கள் சிலைக்கு மாலை போடணும்னா ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி 500-600 பேர் அந்த இடத்துல கூட்டி, அது மவுண்ட் ரோடா இருக்கும் இல்லைன்னா முக்கியமான சாலையா இருக்கும், அது நின்று அதற்கு பிறகு தலைவர் வருவார். இவர் அதை பண்றதே இல்லை சார். வீட்டில் ஒரு புகைப்படத்தை வைக்கிறாரு, போடுறாரு, நம்ம அடுத்த நிமிஷம் பிரேக்கிங் எடுக்கிறோம், மறுநாள் செய்தித்தாள்கள் அது ஒரு செய்தியா வருது. அப்போ அந்த சிம்பாலிக்குங்கிறதெல்லாம் இவர் மாத்துறாரு சார். அப்ப என்னன்னா, மாற்றுன்னு வர்றவர் இப்படி ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை சொல்லிட்டு வர தேவையில்லை சார். அவர் தன்னுடைய கரிஷ்மாவை நம்புறாரு, தன்னுடைய பலத்தை நம்புறாரு, அந்த பலத்து மேல வராரு. இப்ப சார் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க ஒன்னு எதிர்பார்க்குறீங்க, ஒரு பெரிய திட்டத்தை சொல்லுங்க சார், அது நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லலாம். இப்போ உங்க கேள்வியை நான் ஒரு ஆலோசனையா கூட எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொருவரும் அவருக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அவர் இப்ப வர்றதே போதும். இல்ல, நீங்க ஏன்னு சொல்றேன் சார், ஏன்னா நீங்க 118 எம்எல்ஏக்களோட சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணி செய்வதற்கு 12 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க. நீங்க முதலமைச்சராகி உங்களுக்கு ஆலோசனை செல்வதற்கு 25-30 ஆண்டுகள் ஐஏஎஸ்ங்கிற பொறுப்பில், ஐபிஎஸ்ங்கிற பொறுப்பில், குரூப் 1ல, குரூப் 2ல இருந்த அதிகாரிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து யோசனைகளை சொல்ல ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எந்த யோசனையும் முன் வச்சுட்டு வர வேண்டாம். நீங்கள் உங்கள் முன்னால் வைக்கிற யோசனையில் எது சிறந்த யோசனையோ அதை எடுத்து செயல்படுத்தினா போதும். நிர்வாகங்கிறதே அப்படிதான் நடக்கும். இன்றைய அரசியல் கட்டத்தில் வந்து அது சாத்தியமானு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் எப்படி இருக்கு, இப்போ கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள்,
ஜனரஞ்சகமான திட்டங்கள் இப்படி சொல்லி தான் வராங்க. இவர் மாற்றா வரான்னு சொல்றீங்க, அதே மாதிரி இவரோட கரிஷ்மா இருக்கு, அந்த திரை பிம்பம் இருக்கு, அதை பயன்படுத்துறான்னு சொல்றீங்க. ஆனா இந்த மாதிரி மாஸ் கிரவுட் காட்டினீங்க, எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சிரஞ்சீவி. நடிகர் சிரஞ்சீவிக்கு அந்த இடத்துல நிறுத்துங்க, நான் ஒண்ணு சொல்றேன். ஐயா சிரஞ்சீவி 16% வாக்குகளை பெற்றார் அந்த தேர்தலில். சீட்டு வரல இல்ல சார், 16% வாக்குகளை பெற்றால் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை பெற்றார். அவருடைய தம்பி 4% வாக்குகளைத்தான் பெற்றார், வெறும் 4. அதுல 4இல் 1. ஆனால் அவர் அரசியலில் நின்றார். இவர் 16% கிடைத்தும் அரசியலை விட்டு வெளியேறிட்டார். சார், நீங்க உங்க துறையில எவ்வளவோ சவால்களை சந்திச்சு தான் இன்னைக்கு தலைமை பொறுப்புல இருக்கீங்க. அப்போ அந்த சவால்கள் வந்தப்பெல்லாம் ஐயோ உங்களுக்கு உயரம் இருக்கும், கீழே விழுந்திருப்பீங்க. வந்து அரசியல்ங்கிறது ரொம்ப கன்சிஸ்டண்டான கேம் சார். நீங்க ஐயா சிரஞ்சீவி உதாரணமே தப்பு. ஏன்னா அவர் எக்ஸிட் ஆயிட்டார், அவர் அந்த இடத்த களத்தை விட்டு வெளியேறிட்டார். ஆனா அவர் தம்பி 4% இருந்தா கூட களத்தில் இருந்தார். இன்னைக்கு துணை முதல்வராக கான்வாயில போயிட்டு இருக்காரு. சார், என்றைக்குமே அரசியல்ல தயவு செஞ்சு ஐயா சிரஞ்சீவியோட விஜய் ஒப்பிடாதீங்க. ஏன்னா அவர் தெளிவுபடுத்திட்டார். இல்ல, குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். நீங்க சிரஞ்சீவி ஒப்பிடாதன்னு சொல்லும் போது தான் கேட்கிறேன். பவன் கல்யாணம் சிரஞ்சீவி நீங்க சொல்றீங்க. பவன் கல்யாணுக்கு கூடுகின்ற கூட்டத்தை விட சிரஞ்சீவிக்கு கூடப்பட்ட கூட்டம் 20 லட்சம். சார், கூட்டம் அதிகமா இருந்தது, வாக்கு அதிகமா இருந்தது. ஆனா அவர் ஒரு தேர்தலோட வெளியே போயிட்டாரு. ஏன் போனாரு சார்? அது அவரோட தனிப்பட்ட முடிவு சார். இவர் தெளிவுபடுத்திட்டாரு, நான் இன்னும் 30 வருஷம் உங்க கூட தான் இருப்பேன். மலேசியாவில் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில், அந்த அதிர்வுகளுக்கு மத்தியில் அவர் சொல்லிட்டாரு, நீங்க இப்படிலாம் நம்ம கேட்குறோம்னு சொல்லி தான் அவர் சொன்னாரு. நான் திரைப்படத்தை விட்டு போயிட்டேன், 30 வருஷம் திரைத்துறையில் இருந்துட்டேன், இனிமே நான் உங்க கூட தான் நிற்பேன். ஏன்னா என்ன நீங்க திரையில தாங்கி பிடிச்சிருக்கீங்க, உங்களை நான் ஆட்சி அதிகாரம் அரசியல்ல நான் தாங்கி பிடிப்பேன், வாழ்வோ தாழ்வோ அது உங்களோட தான், வாடையிலும் கோடையிலும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டாரு. அவர் ஒரு தேர்தலை சந்திச்சாரு, அவ்வளவு பெரிய கூட்டம். சார், அவர் அன்னைக்கு அரசியலை விட்டு வெளியேறாம இருந்திருந்தா நிச்சயமா முதலமைச்சர் நாற்காலி ஒரு நாள் அவருக்கு இருந்தது சார். சார், 4% வைத்திருந்த அவருடைய தம்பிக்கு கிடைத்த துணை முதலமைச்சர் நாற்காலி 16% வைத்திருந்த அண்ணனுக்கு கிடைக்காம போயிருக்குமா? கிடைச்சிருக்கும். ஆனா களத்துக்குள்ள நிக்கணும் சார். அதாவது நீங்க இந்த தேர்தல் ஒருவேளை இது ஹைப்போதெட்டிக்கலா இருக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். ஒருவேளை தேர்தலில் விஜய் வெற்றி பெறல, ஆனா ஒரு 15% வாக்குகள் இல்ல 20% வாக்குகள் வாங்குறாரு, போதிய இடங்கள் இல்ல, ஆட்சியை பிடிக்கல, எதிர்கட்சியில் அவரால் உட்கார முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜய் ஒரு தனிமை விரும்பியாகவே அறியப்பட்டவர். பொதுவாக நீங்க சினிமா ஃபீல்டில் வந்து, நான் சினிமா துறையில் இருந்திருக்கேன்றக்காக சொல்றேன், சினிமா பத்திரிகையாளனாகவும் இருந்திருக்கேன். அவர் பொதுவாக யாரும் அவ்வளோ மூவ் பண்ண மாட்டார். தான் வருவார், தான் வேலை உண்டு, வேலை வருவார், முடிப்பார், போவார், அப்படிதான் இருக்காரு. நெருங்கிய நண்பர்களும் மிக குறைவு விஜய்க்கு. விஜயுடைய பொழுதுபோக்கு இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எண்ணி கைவிட்டு விரல் விட்டு எண்ணலாம். அப்படிப்பட்ட விஜய் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்த, மிகப்பெரிய பிம்பம், வெற்றி கிடைக்கல, தோல்வி வந்துடுச்சு, அடுத்த 5 ஆண்டுகள் டிராவல் பண்ணணும், அவளால் முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், அது முடியுங்கிறதுக்கான உதாரணம் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்ற மலேசியா மேடையில் அவர் தெளிவுபடுத்திட்டு தான் வராரு. சார், இதுவரை இந்தியாவில் தன்னுடைய, சார் நீங்கள் ஒரு நடிகராகவே விடுங்க சார், ஒரு கெரியர்ல இருந்து இன்னொரு கெரியர் 50 வயசுல மாறுறது எவ்வளோ ரிஸ்க் சார்? ஒரு கெரியர்ல நீங்கள் 50 வயசுல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. அவர் தெளிவாக சொல்றாரு, உங்க கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டாரு, வாழ்வோ தாழ்வோ இனிமே இந்த அரசியல் தான் சார். விஜய் மாதிரி நிறைய பேர் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு சார். கடைசியாக அவர் அரசியல் இருந்தார் சார். சார், நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, அரசியலுக்குள்ள அவர் முழுமையா வந்துட்டாரு. இன்றைக்கு இதுவரை தமிழகம் காணாத வகையில் இன்னைக்கு அவருக்கு போடியம் பொசிஷன் இருக்கு, டாப் 3ல அவர் இருக்காரு. ஓகேங்களா? நீங்க அவர் ஜெயிக்கிறாரா, முதல்வர் ஆகிறாரா, எதிர்கட்சி தலை, அது 2வது. ஆனால் இன்றைக்கு அவருக்கு போடியம் பொசிஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்படி 3வது ஒரு சக்தியா 77க்கு அப்புறம் யாரும் போடியம் பொசிஷனுக்கு வந்ததில்லை. நான் என்னை போன்றவர்கள் என்ன கணிக்கிறோம், அவருக்கு அடிப்படை வாக்குகளே 23-24% மேல இருக்கு. அதுல இருந்து அவர் தேர்தலுக்கே வராருன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் இவங்க மத்தியில் இருக்கக்கூடிய வாக்குகளை வச்சு நாங்கள் சொல்றோம். ஆனால் அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா அவருக்கு போடியம் பொசிஷன் இருக்கு. அது தங்கமா வெள்ளியா வெண்கலமாங்கிறத 26 தேர்தல் சொல்லும். ஆனால் இது என்னவாக இருந்தாலும் சரி, இந்த 3க்கு பின்னாடி அவர் போக வாய்ப்பே இல்லை இந்த தேர்தலில். ஆமா, இருக்கிறது 4 பேர் தானே சார். ஆமா சார், ஓடுறது 4 பேர் தானே. அதான், இந்த 3க்கு பின்னாடி அவர் போக வாய்ப்பே இல்லை. ஆக அவரும் தெளிவுபடுத்திட்டார், மலேசியால எதுவானாலும் சரி நான் உங்க கூட பயணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த களத்துக்குள்ள வந்திருக்காரு. சார், நீங்க ஒரு பழமொழி இருக்கு, யூ ஆர் அலோன் அட் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உயரம் போக போக உங்களுடைய நட்பு வட்டங்களை நீங்க குறுக்கிட்டு தான் போகணும். இன்னைக்கு நீங்களே இருக்கீங்க, ஒரு நல்வாய்ப்பா நீங்க நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு வைங்க, உங்களை நான் இவ்வளவு ஈஸியா அக்சஸ் பண்ண முடியாது சார். ஏன்னா அந்த சேரோட நிலைமை அப்படி இல்லையா? அப்போ இப்போ நீங்க ஒரு ஊடகத்துல ஒரு தலைமை பொறுப்புல இருக்கும்போது நீங்க உங்களுடைய மாண்புகள், உங்களுடைய உயர்ந்த குணங்கள் எல்லாத்தையும் தாண்டி
நீங்க உங்களுக்கு அந்த நிர்வாகத்துக்குன்னு ஒரு ஷீல்டை நீங்க போட்டு தான் ஆகணும். அதுதான் நிர்வாகத்தில் எந்த இடத்துலையுமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய பண்பு. அப்போ ஐயா விஜய் அவர்களுடைய இந்த தலைமை பொறுப்பும் அந்த பண்பு இருக்குல்ல, அது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நெருங்கி செல்லக்கூடியதான். அவர் தனிமை விரும்பி தான், அவருடைய வட்டம் மிகவும் சுருக்கமானதான். ஆனால் எல்லா இடங்களிலுமே நீங்கள் தலைமை பொறுப்புக்கு வரணும்னா இப்படி உங்களை சுற்றி ஒரு சின்ன வட்டத்தை தான் வச்சிருக்கணும். நீங்கள் தனிமை விரும்பியாதான் இருக்கணும். உண்மையிலே விஜய் இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார் சார். ஆனால் எம்ஜிஆர் வந்து ஆரம்பித்த உடனே வெற்றி அவரை தேடி வந்தது. வெற்றி கனி வந்தது, இதே கனியாக மாறினார். தமிழகத்தில் இதே கனியாக தொடர்ந்து இருக்கும் வரை, உயிர் இருக்கும் வரை வந்து முடிசூடப்பட்ட மன்னனாகவும் இருந்தார், வீழ்த்த முடியாத மன்னனாக இருந்தார். விஜய்க்கு அப்படி ஒரு வெற்றி கனி கிடைச்சுன்னா நிச்சயமாக இன்னொரு புதிய பயணம் தமிழக அரசியல் தோன்றும். ஆனால் ஒருவேளை வெற்றி இல்லாவிட்டால் என்ன என்பதான் என்னுடைய கேள்வியாக வைக்கிறேன் சார். அதுக்கு அவர் பதிலே சொல்லிட்டாரு சார். வெற்றியோ தோல்வியோ அது தொடர் பயணம். நீங்க கேட்ட 2 கேள்வி நான் இணைச்சி சொல்றேன் சார். ஐயா சிரஞ்சீவி களத்திலேயே இருந்திருந்தால் நிச்சயமாக முதல்வராக இருப்பார். அவர் 16ங்கிறது சாதாரண எண்ணிக்கை இல்லை சார். அவருக்கு அது குறைவான வாக்கா தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஆனால் அவர் இன்றைக்கு களத்திலே இருந்திருந்தால் போயிருப்பார். இவர் இந்தியாவில் யாருமே சொல்லாத வகையில் தெளிவாக சொல்லிட்டார், எனக்கு இனிமேல் சினிமா இல்லை, எனக்கு இனிமேல் அரசியல் தான். சார் அரசியலில் யாருக்கான நேரம் வேணால் யார் வேணால் வரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை விடக்கூடாது. நீங்கள் தன்னம்பிக்கையாக ரொம்ப பொறுமையாக இருந்து உயரத்தை தொட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறலை என்ற உடனேயே தங்களுடைய மனதை விட்டு அரசியலில் காணாமல் போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சார் அரசியல்ங்கிறது ஒரு நீண்ட கால ஆட்டம். இவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அடுத்த 30 வருஷம் நான் அவங்க கூட தான் இருக்க போகிறேன். அது ஒரு நீண்ட கால ஆட்டத்துக்கு அவர் தயாராகிட்டு தான் வருகிறார். இது ஒரு இணைய காலம். அவர் ஒரு திரைப்படத்திலேருந்து வராரு. இன்னைக்கு அவர் ஒரு சாதாரண விஷயம் சொன்னால் அது வந்து ஒவ்வொருவருடைய ஃபோன்லேயும் போய் சேருது. சார் ஒரு நேரத்தில் இந்த வால் ரைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொலிட்டிக்கலாக வந்து வால் ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வால் ரைட்டிங் பற்றி உலகம் முழுக்க படிச்சிருக்காங்க. வால் ரைட்டிங் என்னவா இருக்கும், ஈவன் டாய்லெட்டில் எழுதுகிற எழுத்துக்கள் எப்படி ஒரு மனித மனத்தை வெளிப்படுத்துது, அப்புறம் வந்து வாலில் எழுதக்கூடிய எழுத்துக்களை வச்சு ஒரு சமூகத்தை நாம் எப்படி சொல்ல முடியும், அப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் டிஜிட்டல் வால் இன்னைக்கு வந்துருச்சு. ஃபேஸ்புக்கில் ஒரு வால் இருக்குது, எக்ஸில் ஒரு வால் இருக்குது, இது இன்ஸ்டாவில் ஒரு வால் இருக்குது. அந்த வால்ல எல்லாம் இவருக்கான இடம் பெருசாக இருக்குது ஒவ்வொருவர். அப்போ என்னன்னா இந்த இணைய காலத்தினுடைய ஒரு தலைவராக அவர் வருகிறார். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். நாம் ரொம்ப உரையாற்ற வேண்டியதில்லை, நாம் ஒரு எளிய சிறிய உரையாற்றினா போதும். நமக்கு ஒரு பெரிய கரிஷ்மா இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால தலைவர்கள்லேயே தனக்கு இருக்கிற முக்கியத்துவம் அவருக்கு தெளிவாக தெரியுது. நிச்சயமா. அப்போ அவர் தன்னுடைய பாதையில் ரொம்ப தெளிவாக போறாரு சார். நாம ஒரு ஜனநாயகம்ங்கிறது சார், நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஜனநாயகத்தில் ஒருத்தர் வருகிற போதே நீ தோத்து போயிட்டனா என்னாவ, நீ இன்னும் எவ்வளவு நாள் உள்ள இருப்ப அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல சார். அது என்ன மன்னராட்சிக்கு திரும்பவும் நம்மளை கொண்டு போற மாதிரி ஆயிடும். இல்ல இந்த ஜனநாயகத்துக்குள்ள சொல்லிடுறேன், ஜனநாயகத்துக்குள்ள இந்தியாவிலேயே பெரும்பெரும் தலைவர்களை நாம் இன்னைக்கு வியந்து பார்க்கிற தலைவர்கள்லாம் என்ன, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்தில் ஹுமிலியேட்டிங் டிஃபீட் பார்த்துருப்பாங்க சார். அன்லெஸ் அன்டில் அண்ணா மாதிரி அவர்களுடைய வாழ்வு ரொம்ப சிறிய வாழ்வா அந்த அந்த உச்சத்தில் பிரகாசித்து அப்படி மறைந்து போனவர்களை தவிர படுபயங்கரமான தோல்விகளை பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் மீண்டு வந்திருப்பார்கள். அதான் ஜனநாயகம். அப்போ ஒரு 75 வருஷ டெமோக்ரஸி சார் இந்தியா. இதுக்குள்ள ஒருத்தர் நான் சினிமாவை விட்டுட்டு வரேன்னு சொல்லும் போது நான் சொல்றேன் நம்ம வரவேற்கணும் சார். ஏன்னா அப்படிதான் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும். நான் சொல்றேன் சார், நீங்க நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஒரு முதல்வராக வருவேன்னு சொன்னா கூட நான் வரவேற்கணும். ஏன்னா அதுதான் ஜனநாயகத்தை வலுப்படுத்துற செயல். அதுல சார் அரசியலுக்கு வரக்கூடாது யாருமே விஜயை சொல்லல. விஜய் வருவது யாரும் மறுக்கும் இல்ல, வரவேற்கிறாங்க எல்லாரும். அதாவது விஜய் வந்து ஒரு வெற்றியிலே மிதந்து கொண்டு இருந்தவர் திடீரென்று வரும்போது அரசியல்ல வந்து அவரால் ஜெயிக்க முடியுமா, சினிமாவில் காட்டிய வேகத்தை இதில் காட்ட முடியுமா என்பதுதான் அவருக்கு இருக்க போய் தான் அவர் மன்றத்தோட ரொம்ப நெருங்கி செயல்பட்டு இருக்காரு. கடந்த 20 ஆண்டுகளா நமக்கு தெரியாமலே மன்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர் நெருங்கி செயல்பட்டு இருக்காரு. மன்றத்தை ஒரு சரியான கட்டமைப்பா உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற முடியும், இந்த இன்னைக்கு மன்றத்து பொறுப்புல இருக்கிறவங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற. நீங்க சொல்றது மன்றத்தை வைத்தவர்களும் பெரிய அளவு சாதிச்சாங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கிற ரஜினிகாந்த் பெரிய வரல சார். நான் திரும்பவும் சொல்றேன், களத்துக்கு வரணும் சார். சார் அரசியல்ங்கிறதே களம் சார். நீங்க வந்து ஒரு தேர்தலில் நாமினேஷன் போடணும், போட்டு பெட்டியை பிரிச்சாதான் நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். நிச்சயமா. நீங்க களத்துக்கு வராதவர்களோடு ஒப்பிடுவதும்
களத்துக்கு வந்தவர்களோட ஒப்பிடுவது ரெண்டு வேறுபாடு இருக்கு. இல்ல களத்துக்கு வந்துட்டு ஓடி போயிட்டார் அவர் ரஜினிகாந்த். விஜயகாந்த் களத்துக்கு வந்தாரு. இல்ல தொடர்ந்து பேசுவோம் நாம். ஆனால் வந்து விஜய் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவாரா இல்லையா, எம்ஜிஆராக மாறிக்கொண்டிருக்கிறாரா என்பதற்கு நிச்சயம் காலம் பதில் சொல்லும். இன்னும் ஒரு 3 காலத்துல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது அடுத்ததாக இன்னைக்கு நம்ம அரசியல் நகரத்தில் பேசக்கூடிய நகர்வு என்னவென்றால் ஓபிஎஸ் வந்து எங்க இருக்காருன்னு இப்ப தெரியல, ஒரு குழப்பம். அவர் தை பிறந்தால் வழி பிறக்கும்னாரு, இன்னும் வழி பிறக்கல. அவர் என்ன ஒரு நேற்றைய பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, தையில 30 நாள் இருக்கு, 30 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல நல்ல செய்தி சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. எனவே பொதுவான கருத்து என்னவென்றால், இப்போ தனித்தீவாக மாறிவிட்டாரா? ஏன்னா டிடிவி கூட இருக்க போறான்னு போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிட்டாங்க. இப்ப என்டிஏல டிடிவி இருக்காருன்னு. ஆனால் ஓபிஎஸ் என்ன ஆவார் சார்? தமிழ்நாடு அரசியல்லையே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாலிட்டிஷியன்னா அது ஐயா ஓபிஎஸ் தான். அவரோட வண்டியில் கடந்த 2001 அவர் மாநில அரசியலுக்கு வந்த பிறகு, அல்லது 96வது வருஷம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அளவில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. அந்த தேர்தலில் 7 நகராட்சி தலைவர்கள் தான் ஜெயிச்சு ஜெயலலிதா அம்மாவை பார்க்க வராங்க. அப்படி பெரியகுளம் நகராட்சி தலைவராக ஜெயித்து ஜெயலலிதா அம்மாவை பார்க்க வந்த ஐயா ஓபிஎஸ்னுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு பின்னோக்கி திரும்பியதே இல்லை. அவர் நகராட்சி தலைவராக இருந்தார், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக பொறுப்பேற்றார், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். 2001 2026 இந்த 25 ஆண்டு காலகட்டத்தில் அதிக ஆண்டுகள் ஒருவருடைய கட்சியில் வந்து வாகனத்தில் வந்து தேசிய கொடி பறந்திருக்குன்னா அது ஐயா ஓபிஎஸ்னுடைய வாகனத்தில் தான். அவர் எப்போதுமே தன்னை பெரிதாக வெளிப்படுத்தி கொள்ளாத மிக மிக வலிமையான ஒரு அரசியல் தலைவர். அரசியலில் எப்போதுமே சார் பலத்தில் நீங்கள் அரசியலே பண்ணக்கூடாது, ஸ்ட்ரென்த்தில் அரசியல் பண்ணக்கூடாது, உத்தியில் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியில் பாலிடிக்ஸ் பண்ணணும். அப்போ அவர் ஸ்ட்ராட்டஜியில் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். ஜெயலலிதா அம்மாவினுடைய நம்பர் 2ஆக 1989 2001 வரை ஐயா ஓபிஎஸ் வர்றது வரை யாரோ இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் காணாமலே போயிடுவாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் 2001 ஜெயலலிதா அம்மா இறந்து போகிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவினுடைய நம்பர் 2ஆக அவர் தாக்கு பிடித்ததே அரசியல் அவருடைய மிகப்பெரிய சாதனை. நம்ம வந்து சார் ஒருவர் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தலைவர்களை கணிக்கவே கூடாது. ஏன்னா இதே மாதிரி தான் 2021 முன்னாடி ஐயா ஸ்டாலினை பற்றியும் சொன்னாங்க. அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டாருனாங்க, அவருக்கு ஜாதகம் இல்லைன்னாங்க. ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இன்றைக்கு சிறந்த முதல்வர், ஒரு திராவிட மாடல் எல்லாம் முன் வச்சிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் 2 பேரோட வாகனம் இன்னும் ஒன்று தான், 2, 3, 4, 5 தான் 2 பேருமே பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்னன்னா சார், ஐயா ஓபிஎஸ் வந்து அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார், கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். இதுவரைக்கும் இப்படி கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட யாரை வேணால் நீங்கள் எடுத்துங்க சார், உடனே போய் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அஇஅதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட எந்த தலைவர், ஐயா எஸ்டி சோமசுந்தரத்தை நீங்கள் எடுத்துங்க, இல்லை காங்கிரஸ்லேருந்து வெளியேற்றப்பட்ட ஐயா ப. சிதம்பரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே உடனே போய் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, கட்சி நடத்துவாங்க. ஐயா ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், நிறைய பேர். ஆனால் ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான் ஒரு கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகும் இன்னைக்கு வரை கட்சி ஆரம்பிக்காமல் சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. உரிமை மீட்பு மன்றமாக வந்து கழகமாகிடுச்சு, குழு கழகம். அவர் என்ன வேணால் பண்ணுவார் சார், ஆனால் அது ஒரு தனி கட்சியாக போய் பதிவு பண்ண மாட்டார். அவர் என்ன நினைக்கிறார், அஇஅதிமுக தனக்கு ஒரு ஸ்டேக் இருக்குது அப்படின்னு நம்புகிறார். 2024 தேர்தலை அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எதிர்கொண்டார். அவர் என்டிஏ கூட்டணியில் வந்து இருந்தார். என்டிஏ கூட்டணியை வந்து இன்றைக்கு அவர் தென் மாவட்டங்களில் தாமிரபரணி தீரமாக இருக்கட்டும், இல்லை வைநிதி தீரமாக இருக்கட்டும், இந்த 2லையுமே என்டிஏ வந்து 2வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் போனார். ஒருவேளை அதே கூட்டணி தொடர்ந்திருந்தால் என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு முதல்வர் வேட்பாளராக கூட அவர் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு இடையில் நடந்த மாற்றங்களில் ஐயா அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்பிலேருந்து இறக்கி விடப்பட்டிருக்கார். அந்த என்டிஏ கூட்டணிங்கிறதே அதோட வடிவத்தை வந்து இழந்துருச்சு. இப்போது ஐயா ஓபிஎஸ் அவருக்கு 3 இடத்துலையுமே ஆப்ஷன் இருக்கு சார். அவர் என்டிஏவுக்கும் போகலாம், திமுகவிற்கும் போகலாம், தாவேகாவிற்கும் போகலாம். நிச்சயமா அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அவர் எடுக்க போகிற அந்த முடிவுங்கிறது வந்து நிச்சயமா தமிழக அரசியல ரொம்ப பெருசா வந்து இந்த தேர்தலில் பாதிக்கும் சார். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அவர் என்றைக்குமே ஒரு பரபரப்பாகவோ எதுவுமே இல்லை, தனி தீவல்ல தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சார். அவர் அதுவா தான் இருந்திருக்காரு சார். அவர் அஇஅதிமுக வைக்காத பதவிகளே இல்லை சார். பொருளாளராக இருந்திருக்காரு, அவைத்தலைவராக இருந்திருக்காரு, முதல்வராக இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, அவை முன்னவராக இருந்திருக்காரு. ஆனால் இவ்வளவு பதவிகளை தான் வகிச்சேங்கிறத எந்த இடத்துலையுமே அவர் வெளிக்காட்டாத அளவுக்கு அவர் ரொம்ப எளிமையான ஆள்.
நீங்க அவரோட எளிமையை வந்து தப்பா ரீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அரசியல்ல வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமான தலைவர்களை வந்து நம்ம வியக்கிறதும், ரொம்ப அமைதியான தலைவர்களை வந்து நாம வந்து கண்டுக்காம போறதும் ஒரு பண்பா இருக்கு. ஆனால் இவர் அப்படி இல்லை. நீண்ட கால ஆட்சி அதிகாரத்தை பார்த்தவர், நீண்ட காலம் நான் அவர் கிரீன்வேஸ் சாலையில் யார் வேர்ல கடந்த 20 வருஷத்துல வந்து பங்களா அதிக நாள் இருந்ததுன்னு பாருங்க சார். அதெல்லாம் ஓகே சார், அரசியல் அதிகாரம் தானே சார். அரசியல் கூட இருந்தவங்க அணி குறைஞ்சிட்டே போறது சார். அரசியல்ல வரும் சார், போகும் சார். இதெல்லாம் என்ன சார் நீங்க உங்களுடைய நேர்மறையான கருத்தை வந்து ஓபிஎஸ் பார்த்தா ரொம்ப புது நம்பிக்கையை கொடுக்கும் சார். அவர் இல்ல சார், அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் சார், அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். ஏறக்குறைய ஜெயலலிதா அம்மாவுக்கு 2வது இடத்துல இருந்து அந்த கட்சியவே ஜெயலலிதா அம்மாவுடைய குரலாக, கூட்டணி பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், கட்சியில ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தவர் சார். 100% நீங்க ஏற்றுக்கொள்கிறேன். அன்று அப்படி இருந்தவர் இன்று எப்படி இருக்கிறார் என்பதை அடுத்த தேர்தல்ல தான் சார் வரும். நான் என்ன சொல்றேன், ஒரு ஆளோட ஒரு லீன் பேட்ச்னு ஒன்னு இருக்கும்ல சார், அந்த நேரத்துல நம்ம போய் ஐயோ அப்படிலாம் இருந்தாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். அது அரசியலே கிடையாது நிச்சயமா சார். இப்போ அது எதிர்க்கட்சியா இருக்கு. அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலா நிச்சயமா வந்து அவர் அடுத்த தேர்தலில் தனக்கு என்ன முக்கியத்துவத்தை பெற வேண்டுமோ, அதற்கு எங்கே போனால் தனக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்குமோ அந்த இடத்திற்கு போகக்கூடிய வல்லமை கொண்டவர் அவர். வெயிட் அண்ட் வாட்ச் சொல்லியிருக்கீங்க. கடைசியான கேள்வி சார், நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால் நிறைவுக்கு வரப்போறோம். எனவே கடைசி கேள்வி, நாளை காங்கிரஸ் மிக முக்கியமான சில முடிவுகளை எடுக்க போறாங்க டெல்லியில. திமுகவுடன் தொடர்ந்து பயணிப்பார்களா? அந்த விரிசல், சின்ன விரிசல் இருக்கு, விரிசல் வந்து உடைப்பா மாறுமா, இணைப்பா மாறுமா உங்களுக்கு? இல்ல சார், காங்கிரஸுக்கு வந்து தாவேகா தங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மையிலே நல்ல ஐடியா தான். ஏன்னா அவங்களும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை இழந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு. இந்தியா முழுக்க ஆண்ட ஒரு பெரிய கட்சி, இந்தியா முழுக்க இன்றைக்கும் அவங்களுக்கு 20% வாக்கு இருக்குது. அதனால் அவங்க தாவேகாவை ஒரு புது ஆப்ஷனாக பார்க்கறது நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி அவங்க வெளியேற தேவையில்லை. ஏனென்றால் இப்போ திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை பற்றி ரொம்ப கடினமாக எழுதுகிறாங்க. அவங்க வெளியேறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து அதை வெளியேறுவதற்கு ரொம்ப எளிதாக வெளியேறதுக்கு வழி இருக்குது. ஆனால் இதுவரை இல்லாத வகையில் இப்போ முதன்முறையாக வந்து ஒரு குழுவை போட்டிருக்காங்க. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஒரு குழு போட்டு திமுக மட்டும் பார்த்தாங்க, வேற யாரையுமே போய் பார்க்கல. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே வந்து நம்ம திமுகலேருந்து வெளியேறி தாவேகா பக்கம் போயிடலாங்கிற குரல் வந்து வெவ்வேறு அளவில் கேட்கு. தேசிய பொறுப்பில் இருக்கவங்களும் பேசுகிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கவங்களும் பேசுகிறாங்க, கீழே கேடர்ஸாக இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது சரியான மூதான். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, காங்கிரஸினுடைய பேஸ் ஓட் அப்படிங்கிறது மத சிறுபான்மையினர் ஓட்டு தான். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு 5% ஓட்டு இருக்குன்னு வச்சிங்கன்னா கூட அதில் பெரும்பான்மையான ஓட்டு மத சிறுபான்மையினர் ஓட்டு தான். இப்போ ஐயா விஜய்க்கு வந்து எல்லா தரப்புலேருந்துமே வாக்கு இருக்குது. அதில் குறிப்பாக மத சிறுபான்மையினர் ஓட்டு அவருக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வெவ்வேறு பாக்கெட்லேருந்து கிடைக்கிற வாக்குகளில் மத சிறுபான்மையினர் வாக்கும் ஒன்று. இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க திமுகவோட நெகோசியேஷன் டேபிளுக்கு போனாங்கன்னா நிச்சயமாக திமுக பழைய அளவுக்கு இடத்த கொடுப்பாங்களேன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவங்களோட பேஸ் ஓட்டு மூவ் ஆகி தாவே காட்ட போகுது. இப்போ திமுகவை பொறுத்தளவில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க 47% 43% இருக்காங்க. அப்போ நம்மகிட்டேருந்து கொஞ்சம் ஓட்டு போகலாம். ஆனால் அந்த ஓட்டு அஇஅதிமுகவுக்கு பேரக்கூடாது. அது ஐயா விஜய்க்கு போகிறத பற்றி திமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது. நிச்சயமாக நெகோசியேஷன் டேபிளில் உட்கார்ந்தாங்கன்னா திமுக காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடி தான் கொடுப்பாங்க. ஏன்னா 25 சீட்டு, அதில் ஒரு சீட்டை திரும்ப வாங்கிட்டாங்க. 24 தான் இப்போ அவங்க கிட்ட இருக்கு. இன்னொன்று, திமுக வந்து இந்த 2024 தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு பல்வேறு வகைகளிலும், குறிப்பாக பொருளாதார ரீதியெல்லாம் பெருசாக உதவி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது திமுகவுக்கு என்னன்னா, திமுக மனநிலை என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இருந்தா இருங்க, போனா போங்க. ஏன்னா ஐயா விஜய் வந்த பிறகு திமுகவாக இருக்கட்டும் அஇஅதிமுகவாக இருக்கட்டும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சார் ஐயா விஜயை வந்து நம்ம களத்தில் பார்த்துக்கலாம், கூட்டணியை வந்து நம்ம இந்த தடவை ரொம்ப இறுக்கி கட்டிடலாம். இன்னொன்று என்ன நினைப்பாங்கன்னா, திமுகவாக இருக்கட்டும் அஇஅதிமுகவாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் தாங்கள் போட்டியிடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா மும்முனை போட்டி. இப்போ நம்ம கேண்டிடேட் இருந்தால் நம்ம வந்து இன்டென்ஸாக வேலை பார்க்கலாம், பணம் செலவழிக்கலாம், வேட்பாளர் யாருன்னு கவனமாக செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு கூட்டணி கட்சி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு லெவலுக்கு மேலே அதை கண்காணிக்க முடியாது. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேருமே, திமுக இருக்கட்டும் இல்லை அஇஅதிமுக இருக்கட்டும், போன முறை மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இருமுனை போட்டி இருந்தப்போ கொஞ்சம் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் அதிகமாக கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து சார் தாவேகா கிட்ட யாரோட வாக்குகள் போதுங்கிறத திமுக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அப்போ யார் போனாலுமே, கூட்டணி கட்சிக்கு போனாலுமே, இந்த சிறிய பிராந்திய கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு திமுக தலைமையும் அஇஅதிமுக தலைமையும் கண்டிப்பாக ஒரு நெருக்கடியை கொடுக்கும். நீங்கள் உங்கள் பழையபடிலாம் இந்த தேர்தல் இல்லை. ஏன்னா இது வந்து 4 முனை போட்டிங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு. ஐயா விஜய் எல்லா பாக்கெட்லேருந்து வாக்குகளை இருக்கிறாரு. ஏற்கனவே ஐயா சீமான் 8% வாக்குகளை எடுத்திருக்காரு. அப்போ இந்த டேட்டா எல்லாமே இந்த 2 பேர்ட்டையும் இருக்கும்.
அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நாம அதிக இடங்கள்ல போட்டியிடுறது தான் இந்த தேர்தலில் சரியான உத்தியா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்போ என்னன்னா, சிறிய கட்சிகள் எவ்வளவு சீக்கிரமா கூட்டணிகளில் தங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தணும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாகுதோ அது ஒரு வாய்ப்பு, திமுக கூட்டணியிலே தொடர்வது இன்னொரு வாய்ப்பு. ஆனால் காங்கிரஸ் ஒரு வேலையை செய்யக்கூடாது. என்னன்னா, தாவேகாவை காட்டி காங்கிரஸ் திமுக பேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளண்டரா மாறிடும், பேக் ஃபயர் பண்ணிடும் அது. ஆமா. இன்னொன்னு, ஐயா ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணிகளோட பலத்துல தான் திமுக ஜெயிக்குதுங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஐயா ரசிக்கிறதே இல்லை. அவர் எப்போதுமே வந்து ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை ஆற்றவே மாட்டார், அதை செயலாக தான் காட்டுவார். அப்போ ஏன்னா அவர் மேலே வைக்க விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் செயல்களின் மூலம் தான் பதில் சொல்லியிருக்காரு. ஆக அப்படி பார்க்கிற பொழுது காங்கிரஸ் தலைமையினுடைய மௌனம் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது, தங்களை இவ்வளவு தீவிரமாக சமூக வலைதளங்களில் இப்போ காங்கிரஸை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன எழுதுறாங்க, அல்ற சில்ற ஐடி விங்கன்லாம் எழுதுறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள்லாம் ரொம்ப போற போக்கில் எதுவும் சொல்றாங்க. இதெல்லாம் திமுக கவனிக்காம இருக்காது. ஆனா இப்போ நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், இல்ல அவங்க தெளிவா இருக்காங்க, வெயிட் அண்ட் வாட்ச் என்ற முடிவில் தான் இருக்காங்க. நிச்சயமாக நேரம் நிறைவடைந்துவிட்டதால் மிக்க நன்றி பெருமாள் மணி. மிக தெளிவாக பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. உங்க நேர்மறையான கருத்துக்களை பார்க்கின்ற அரசியல் கட்சியினருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கும். நேர்களே, இத்துடன் அரசியல் சதுரகம் இன்று முடிவடைகிறது. மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.